சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதம் 20ஆம் நாள், திருதியை திதி காலை 7:50 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி, விசாகம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:11 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் மிக்க இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் அனைத்திலும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமான சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்களை செய்வார் என்பது ஒரு ஜோதிட பலன். அதுவும் கிட்டத்தட்ட வருஷத்தில் ஒரு 3-4 மாதம்தான் அவர் நல்ல பலன்களை செய்வார். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே சூரியன் குருவின் பார்வையிலையும் 6ஆம் இடத்துலையும் இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் விலக்கி வேலையில் ஒரு ஸ்திர அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல வேலை, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேறு மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இங்கே நல்லா இல்லைங்க, அங்கே நல்லா இல்லைங்க, அதாவது அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு ஒரு டபுள் மைண்டடாகவே இருக்கிறீங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்டெடி மைண்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான அமைப்புகள், வேலை, தொழில், வியாபார, விவசாய அமைப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது இந்த 6ஆம் இடத்து சூரியனின் அமைப்பால் ஏற்படும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அரசு வேலைக்காக பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது அரசு வேலை ஒரு சின்ன சிக்கலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான அரசு சார்ந்த அமைப்புகள், அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் போன்றவைகள், அல்லது அரசிடமிருந்து ஏதாவது அனுமதிகள் வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகளோடு இருப்பவர்கள், மிக உயர்நிலை அந்தஸ்தில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து சில பல இணக்கமான உத்தரவுகள் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள், அதற்கான முயற்சிகள் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த நாளில் இருந்தே, இந்த ஓய்வு நாளாக இருந்தாலும் அடுத்த வாரத்திலிருந்தே அவ்வளவும் அப்படியே நீங்கள் நினைத்தாற் போல நடக்கக்கூடிய, எதிலும் சுப நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க எல்லா மேசராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே 4ஆம் அதிபதி இன்றைக்கு 5ஆம் வீட்டில் இருந்தால் பிள்ளைகள் பற்றின விஷயங்களில் இன்றைக்கு ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வீடு கட்டுது, பிள்ளைகள் வாகனம் வாங்கிறது, அல்லது பிள்ளைக்கே நம்மளே ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, வாகனம் வாங்கி தர்றது, இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தகுதிகள் வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமையுங்க. 5ஆம் இடம் இன்றைக்கு சூரியனுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையில் குருவின் பார்வையிலும் இருக்கிறதுனால சந்தோஷங்கள், உயர்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக இருக்குது. இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு இல்லாமல் எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் அடுத்த வருஷம், அடுத்த 10 வருடம், அடுத்த 5 வருடம் ஒரு எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும், இந்த தொழிலை இன்றைக்கி பண்ணணும் கரெக்டு, ஆனால் நாளைக்கு எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் என்கின்ற மாதிரியான எதிர்கால முன்னேற்ற சிந்தனைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுடைய மனதுகளில் ஓடக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு தந்தையின் உடன் பிறந்தவர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சித்தப்பாக்கள், பெரியப்பாக்கள், அத்தைமார்கள் அல்லது தந்தையினுடன் பிறந்த பங்காளிகளால் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல்கள், அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு இவங்க சங்கடம் பண்ணுறாங்க, இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு அவங்க சங்கடம் பண்ணுறாங்க, ஒரு கையெழுத்து வேண்டுமென்றே போட மாட்டேன் என்கிறாங்க, ஒரு சில நிலையில் கோர்ட்டு போன்ற அமைப்புகளுக்கு போயிட்டோம். இந்த மாதிரியான பங்காளி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒன்று கூடி ஒரு மாதிரியை ஒன்று கூடி ஒன்றை செஞ்சால் அது நல்லது நடக்கும் என்கின்ற நினைவுகள் அத்தனையும் நல்ல விதமாக வரக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல வலுவாக குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அப்படியே முழுமையாக முடிவடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு பிறந்த வீட்டினுடைய புகழை புகுந்த வீட்டில் எடுத்து சொல்கிற நாளாக கூட மிதுன ராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே இருக்கும்.
புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு பெரிய அளவில் நிச்சயமாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒன்றை சாதித்துட்டேன், இதை நான் சாதிச்சிருக்கிறேன், இதை என்னால் செய்ய முடியும் என்பது போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு ஒரு சிறப்பாக பணியாற்றக்கூடிய தன்மைகளும் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. 4ஆம் வீடு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களையும் அப்பா அம்மா சார்ந்த விஷயங்களையும் குறிக்கும். குறிப்பாக அம்மாவை பற்றி குறிக்கும். இன்றைக்கு சூரியன் அங்கே 4ஆம் வீட்டில் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் தாய் தந்தையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, நான் ஒரு தூர இடத்துல இருக்கிறேன், அம்மா அப்பா ஊரில் இருக்கிறாங்க, அவங்கள கவனிக்க முடியாமல் போகுது, திரும்பி வர முடியாமல் இருக்கிறேன், அல்லது அப்பா அம்மாவோடு இருக்க முடியாத சூழல்கள், அவருடைய உடம்பு நல்லா இல்லை, அம்மாவுடைய உடம்பு நல்லா இல்லை, தாயை பற்றி தந்தை சொல்வது நல்லாக இல்லை, தந்தையை பற்றி தாய் சொல்வது நல்லாக இல்லை என்பது மாதிரி இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு 2 பேரும் வேணும், ஆனால் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்களே, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க. நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வெளிச்சம் சார்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் போன்ற பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில்களோடு அமைந்திருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல லாபம் வரக்கூடிய ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். 3ஆம் இடம் சூரியனுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. கடந்த காலங்களில் எதிலெல்லாம் தோற்று போனீங்களோ, எங்கெங்கிருந்தெல்லாம் பணம் வரலன்னு நினச்சிங்களோ, அல்லது உங்களுடைய பணம் எங்கே போய் மாட்டிக்கிச்சுன்னு நினச்சிங்களோ, அவர்கள் எல்லாத்துக்குமே படிப்படியாக உங்களுடைய பணம் வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய, யாரோ ஒருவருடைய மனமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மனம் ஒரு நிலையில் சிந்தனையில் இருக்கும். அடுத்த வாரத்திலேயே ஒரு பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய ஓய்வூதிய பணப்பலன்களை அடையாதவர்கள், பிஎஃப் கிராஜுவேட்டி சம்மந்தமாக சில பல சிக்கல்கள் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் ஒரு பணம் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் அது வரமாட்டேங்குது, என்னுடைய பணம் தான் ஆனால் அது வர்றதுக்கான தடைகள் இருக்கிறது, இந்த மாதிரியான சிக்கலான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக ஒரு 40 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பணம் அடுத்த வாரத்திலேயே கையில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு சில பல வேலைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட கடந்த காலங்களில் ஒரு 3 மாத காலமாகவே ஒருவரை ஒருவர் முழிக்க முடியாத, ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகளும் மேன்மைகளும் ஓரளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இருப்பாங்க. அதாவது தம்பியோ தங்கையோ உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 2வது வீட்டில் வாக்குஸ்தானத்தில் அருமையாக உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மாதம் முழுவதும், அந்த குறிப்பிட்ட காலம் முழுவதும் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது ஜோதிட விதிங்க. ஆக இன்னும் 2 வார காலத்திற்காவது மிகப்பெரிய அளவில் ஒரு தன்னெழுச்சியாக புத்தெழுச்சியாக இருக்கக்கூடிய தன்மை, புத்துணர்வோடு இருக்கக்கூடிய தன்மைகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆரோக்கியம் இன்றைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குருவின் பார்வையில் சூரியன் வந்துட்டார்னாலே கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்வி அமைப்புகள் அத்தனையும் அப்படியே தலைகீழாக மாறி வெற்றி அமைப்புகளாக வரக்கூடிய அமைப்பு, சொல் பலிக்கக்கூடிய தன்மை. இங்கே வாங்க, இதை இன்றைக்கி செஞ்சு தரேன், இதை இப்போ முடிச்சு தரேன், அல்லது இதை மாதிரி உங்களுக்கு செஞ்சு தரேன் என்கின்ற மாதிரியாக பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சிந்தாமல் சிதறாமல் தட்டாமல் நீங்கள் செய்து தர வேண்டிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பணப்பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறவங்க, கடன் போன்ற அமைப்புகளோடு சிக்கியிருக்கிறவங்க, அல்லது தேவையில்லாமல் இந்த கடனை வாங்கிட்டு அவஸ்தைப்படுறேன், இப்போதைக்கு இந்த கடன் வாங்கியிருக்க தேவையில்லை, இவ்வளவு அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கவும் தேவையில்லை, வருமானம் ஃபுல்லாகவே வட்டிக்காகவே போய்கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதீத வருமானம் ஓரளவிற்கு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு சில பல வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அதீத நட்பு கிரகமான சூரியன் இன்றைக்கு ராசியிலேயே உட்கார்ந்து சிறப்பு நிலையாக குருவின் பார்வையிலேயே இருக்கிறார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை, அரசு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். தந்தையிடமிருந்து இன்றைக்கு அனுமதி, அப்பா கிட்ட இதை கேட்கணும்னு நினச்சிருக்கேன், அதை கேட்கணும்னு நினச்சிருக்கிறேன், அப்பாவுடைய மூடு பார்த்து கேட்கணும்,
ஏதாவது ஒன்று சரியாக செய்வாரா, சொல்லுவாரா, செய்ய மாட்டாரா, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓய்வு நாளான இன்றைக்கு தந்தையின் மூடு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கிட்ட கேட்டலான்ற ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தின் விளைவாக நல்லதை மட்டுமே கன்னிராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியை குரு பார்க்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு காலையிலிருந்தே ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய தன்மைகள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டு. பெண்வழி உறவுகளில் இன்றைக்கு ஒரு நீடித்த நல்ல அமைப்புகள் இன்றைக்கு ஏற்படும். குறிப்பாக சித்தி, அத்தை, பெரியம்மா போன்ற பெண்வழி உறவுகளால் கடந்த காலத்தில் ஏதேனும் ஒன்றை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் இருந்தவர்கள் சோதனைகளுக்கு உள்ளானவர்கள். அத்தை இந்த மாதிரி பண்ணுறாங்க, சித்தி பெரியம்மாமார்கள் அம்மா ஒரு மாதிரியான சூழ்நிலையில் அம்மாவுக்கு சிக்கல்களை கொடுக்கிறார்கள் என்பது மாதிரியான கசப்பு உணர்வுகளோடு இருந்தவர்களுக்கு இன்றைக்கு என்ன இருந்தாலும் குடும்பம் என்பது ஒரு உறவுதான் என்கின்ற நிலைகள் இன்றைக்கு புரியக்கூடிய நாளாகவும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு கூடுதல் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் கன்னிக்கு என்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு குருவின் பார்வையில் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். பொதுவாகவே சூரியன் மறைவது அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகளை தராது அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்திற்கும் விதிகள் அனைத்திற்கும் விதிவிலக்குகளை கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குருவின் பார்வை அவருக்கு இருப்பது மிகப்பெரிய விதிவிலக்கு. ஆனால் என்ன, இன்றைக்கு லாபங்கள் எல்லாமே செலவாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அசல்ல இருந்து கூட செலவாகக்கூடிய தன்மைகள். வியாபார பெருமக்கள் அல்லது சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு காலையிலிருந்து நல்லவைகள் இருக்கும். ஆனால் சாயந்தரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாம் டப்பு டிப்பு டிப்புன்னு கல்லாப்பட்டியில் இருக்கிற காசை காணுமே என்கின்ற மாதிரியாக இருக்கும். ஆர்டர்கள் வருவது, சுயதொழிலுக்கான அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு உருவாவது, அல்லது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர் மூலமான நன்மைகள், ஒரு புதிய டீலர்ஷிப் எடுப்பது அல்லது புதியவைகளை நிறைவேற்றிக் கொள்வது போன்ற அத்தனையும் இருந்தாலும் கூட வருகின்ற வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாமலையோ, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாமலோ, அல்லது ஒரு இடத்துல நான் டெவலப் பண்ணேன் இன்னொரு பக்கம் போட்டேன் என்கின்ற மாதிரியாக இல்லாமல் வீண் விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஓய்வு நாளான இன்றைக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்க முடியும். ஒரு வாஷிங் மிஷினு, ஏசி, ரொம்ப நாளாக ஒரு கணவரோ மனைவியோ விரும்பி கேட்கின்ற ஒரு பொருளை இன்றைக்கு வாங்கி கொடுத்து அதன் மூலமாக அவங்க முகத்தில் நல்ல ஒரு சிரிப்பை பார்க்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தோடு இன்றைக்கு மகிழ்வாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக சிலருக்கு மட்டும் ஒரு சிறு குறு பயணத்தின் மூலமாக, ஒரு பயணம் போகிறதின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிலையும் சக்ஸஸ், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சூரியன் குருவின் பார்வையில் ஒரு மாதிரி கேதுவோடு அவர் சேர்ந்திருந்தாலும் கூட முன்னால் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அதாவது முற்பகலில் மத்தியானம் 3 மணி வரைக்குமே நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், வெற்றி செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கிழக்கு தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே, கிழக்கு தேசங்கள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லது கிழக்க உறவினர்கள் இருக்கக்கூடியவர்கள், மகன், மகள், அப்பா, அம்மா போன்றவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, பணம் வரக்கூடிய சூழல் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. வேலை தொழிலில் கூட புது புது ஐடியாக்கள் வருங்க. இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், வேலையை இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை கொஞ்சம் மாற்றத்தோடு கொஞ்சம் செய்யலாம், வியாபார அமைப்புகளில் இந்தந்த மாற்றத்தை வைக்கலாம், கிழக்கே இருப்பதை மேற்கில் திருப்பி வைக்கலாம், முன்னாக இருப்பது பின்னாக இருப்பது இப்படி என்பது மாதிரியான ஒரு தொழில் இடமாற்றம் இல்லை, ஏதேனும் ஒரு நிலையில் உள்ளுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்களாக செய்து அதன் மூலமான ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனம் முன்னேற்றத்தை பற்றி, பணம் வரும் வழிகளை பற்றி சிந்தித்து கொண்டு அதற்கான வெற்றிகளையும் அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி அமைப்புகளில் ஒரு குருவின் பார்வையிலையும் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நிலைகளிலையும் அதிகமான வருமானங்கள் வருவதற்கான வழிகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தர்ம கர்மாதிபதி யோகம்னாலேயே ஒரு வேலை தொழில் மூலமான நல்ல விதமான வருமானத்தை அடைந்து
தனக்கு மிஞ்சி தானம் என்கின்ற அமைப்பில் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுவது என்பதாங்க அந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இன்றைக்கு புதனும் சூரியனும் நல்ல வலுவான அமைப்புகளில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் கடந்த காலத்தில் வேலையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தவங்க, வேலையை விட்டுடலாமான்ற எண்ணங்கள் இருந்தவங்க, வேலை மாற்றம் செய்யலாமா அல்லது வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா, இப்போ இருக்கிற தொழிலில் இந்த மாதிரியான முன்னேற்றம், இந்த மாதிரியான அமைப்புகளை பண்ணலாமான்றவங்களுக்கு அதற்கான நல்ல எண்ணங்கள், அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அடுத்த வாரத்திலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி கேள்வி மேன்மைகள் இப்போது உண்டு. அதாவது எதிர்காலத்திற்கான நல்ல விதமான முன்னேற்ற படிப்புகள், பிஜி யூஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு நிலையில் மேல்நிலை படிப்புகளுக்கு எதை படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாமா, பிஹெச்டி படிக்கலாமா, எம்ஃபில் படிக்கலாமா என்பது போன்ற கல்வி முன்னேற்ற அமைப்புகளில் மற்றவர்களுடைய உதவியின்றி தானே தன்னுடைய அமைப்புகளை தீர்மானித்து கொள்ளுகின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் மாணவ கண்மைகளை அனைவருக்குமே அமையுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய 8க்குடையவனான சூரியன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்கியம் அப்படியே ஒரு நிலையில் விரயமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது. சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்காது. ஒரு வீடு நிலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். பங்காளி தகராறு அமைப்புகளில் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அதை அவர் மேற்கொண்டு எதிராக இருக்கிறவர் முறைத்து கொண்டு போகக்கூடிய சம்பவங்களும் உண்டு. நம்ம கீழே இறங்கி போனாலும் கூட மற்றவர்கள் அப்படியே இழுத்து கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கிறனால மதியம் 3 மணி வரைக்குமே மனசு அப்படியே அலைபாயக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். இவரை எப்படி பண்ணலாம், இந்த பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்கலாம் என்பதிலேயே அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான சூழல்கள் பெரும்பாலான, அதிலும் குறிப்பாக 50 வயது கடந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரே சிந்தனை, என்னங்க எப்போ பார்த்தாலும் யோசனையாக இருக்கிறீங்கன்னு மற்றவர்கள் உங்களை அப்படியே தனிப்பட்டு கவனிக்கப்படக்கூடிய அளவிற்கு சிந்தனை மயமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் அட்டமாதிபதி 9ஆம் வீட்டில் இருப்பது குருவின் பார்வையில் இருக்கனால பிற்பகல் 4-5 மணிக்கு பிறகு அப்படியே படிப்படியாக இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்கின்ற ஒரு தெளிவு மனப்பான்மைகள் தைரியமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 8இல் மறைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளையும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு பயணம் போகிறதையும் குறிக்கும். இந்த மாதிரி இன்றைக்கு ஒரு சிறு குறு பயணமாக டக்குன்னு வண்டி எடுத்தேன், ஒரு இடத்துக்கு கிளம்புனேன், அங்கே போய் ஒரு விஷயத்தை பார்த்தேன், ஒருத்தரை பார்த்தேன், அதன் மூலமாக ஒரு 10 ரூபா 100 ரூபா கிடைச்சிது என்கின்ற மாதிரியான திருப்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக எந்த வழியில் உங்களுக்கு காசு போய்கிட்டு இருக்கோ அந்த வழியில் காசு போய்கிட்டு இருந்தது திரும்ப வரக்கூடிய அமைப்புகள். ஒரு இடத்துல 10 ரூபா விட்டுட்டேங்க, இப்போ அதுலேருந்து 5 ரூபா வந்திருக்கு. ஒருத்தர்கிட்ட 100 ரூபா கொடுத்தேன், அதில் 50 ரூபா கூட வாங்க முடியல, இன்றைக்கி ஒரு 30 ரூபா கிடச்சிது, மிச்சத்தை அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியாக ஒரு வரவே வராது அல்லது கிடைக்கவே கிடைக்காது என்று முடிவு கட்டிவிட்ட ஒரு பணமோ ஒரு தொகையோ இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள், எதிர்பாராத சில விஷயங்கள், இனிமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மூத்த அண்ணன் அக்காள்கள் 2 பேர்கிட்டையும், அண்ணனுக்கிட்டேயோ அக்காக்கிட்டேயோ சண்டை சச்சரவுகளோடு இருந்தவர்கள் இன்றைக்கு பெரியவர்களே மனம் மாறி உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியது. என்ன இருந்தாலும் என்னுடைய தம்பி, என்ன இருந்தாலும் என்னுடைய தங்கை, இவர் இப்படி செஞ்சது தப்பு தான், அதுக்காக நான் அவரை விட்டுட முடியுமா, நான் ஏதாவது மறுபடியும் ஒன்று பண்ணி தான் ஆகணும், உதவி செய்து தான் ஆகணும் என்கின்ற மாதிரி பெரியவர்களுடைய மனமாற்றத்தை பார்த்து இன்றைக்கு பரவாயில்லையே அப்படின்னு ஒரு இன்ப அதிர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கின்ற வாழ்க்கை துணையால், நட்புகளால், ஏதேனும் ஒரு விதமான இனிய உறவுகளால் கடன்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
காதலன் காதலி உறவுகள் கூட இன்றைக்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் ஒரு பொருள் வாங்கி கழிப்புகள், அதாவது அவருக்கு ஒரு பொருளை பரிசீலிக்கிறது, இவருக்கு ஒரு பொருளை பரிசீலிக்கிறது, ரொம்ப முக்கியமாக விரும்பி கேட்ட ஒன்றை கொடுப்பது போன்ற அமைப்புகள், ஒரு ஊழல் வந்தாலும் கூட அதற்கு பிறகு அது சேர்தலோடு முடியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நட்புகள் கூட இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இளைய வயதினராக இருக்கட்டும், நடுத்தர வயதினராக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்றைக்கு உறவுகளும் நட்புகளும் சீராக கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு விடுபட்டு போன தொடர்புகள் மறுபடியும் வரும். ஒரு பால்ய வயசில் இவரை பார்த்தேன், காலேஜில் இவர் ஃப்ரெண்டு, பள்ளியில் ஒரு ஃப்ரெண்டு, தூர ஒரு இடத்துல இருக்கும்போது 15 வருடங்களுக்கு முன்பு அவர் ஃப்ரெண்டு, கடைசியில் அவருடைய நம்பர் என்கிட்ட விட்டு போச்சு, என் நம்பர் அவர்கிட்ட விட்டு போச்சு, டச்சே இல்லாமல் இருந்தோம். திடீர்னு பார்த்தா இந்த முறை அமைப்பின் மூலமாக, சமூக ஊடகங்களின் மூலமாகவோ அல்லது வேறு விதமான அமைப்புகளின் மூலமாகவோ டக்குன்னு இவருடைய நம்பர் கிடச்சிருச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நான் ஒரு மாதிரியாக ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இன்றைக்கு இருக்கிறேன் என்பது போன்ற அமைப்புகள் மதியத்திற்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கடந்த காலங்களில் சோகங்களை தந்த சுற்றம் என்கின்ற ஒரு உறவுகள் கூட இப்பொழுது சுகங்களை தரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கு நம்முடைய ஜோதிட சந்தேக விளக்கமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், 10ல் ஒரு பாவியாவது இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எந்த அமைப்பை வச்சு சொல்லப்படுகிறது என்கின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. உண்மையிலேயே ஜனன ஜாதகம் கோச்சாரம் ரெண்டையுமே போட்டு குழப்பிக்கொள்ளாமல் ஒரு நிலையில் தெளிவுகள் வர வேண்டிய அமைப்பு எல்லாருக்குமே இருக்குது. 10ல் ஒரு பாவியாவது இருப்பது நல்லது என்பது கோச்சாரத்திற்காக சொல்லப்பட்ட ஒன்று. பாவின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தால் அவர் மிகப்பெரிய ராஜயோகத்தை கோச்சார ரீதியாக தருகிறார். ஒரு 45 நாட்களுக்கு ஒரு 12 ராசிகளில் ஒருத்தருக்கு எப்பொழுதுமே 10ஆம் இடத்துல அவர் இருப்பார். அந்த 45 நாட்களும் தொழில் ரீதியிலான நல்ல பலன்களை கோச்சார ரீதியாக அவர் தருகிறார். ரெண்டாவது, 10ல் இருக்கக்கூடிய சனி கோச்சார ரீதியாக அங்கே இருக்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை செய்கிறது இல்லைங்க. உபசய ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நட்பு நிலைமைகளில் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சுப அமைப்புகளில் பாவிகள் இருந்தாலே மிகப்பெரிய யோக பலன்களை கோச்சார ரீதியாக செய்வார் என்பதுதான் உண்மை. ஆனால் இதையே நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ, அதாவது ஜனன ஜாதகத்தில் சொல்கிறேன், 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ 10ஆம் இடத்துல சனி இருந்தாலோ அவர் சரியான நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார் என்று தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பது தான் உண்மை. இந்த 10ல் பாவி என்பதற்கு கண்டிப்பாக செவ்வாய் மட்டுமே விதிவிலக்கு. செவ்வாய்க்கு 10ஆம் இடம் ஜனன ஜாதகத்தில் மட்டும், கோட்சாரத்தில் திக்பலம் கிடையாது. ஜனன ஜாதகத்தில் எங்கே லக்னம் வந்து விடுகிறதோ அந்த லக்னம் வந்து விட்டதற்கு பிறகு தான் திக்பலம் போன்ற அமைப்புகள் உருவாகின்றன. கோட்சாரத்தில் லக்னம் கிடையாது, ராசி மட்டும்தான். அப்போ லக்னம் உருவாகின்ற பிறந்த ஜாதக அமைப்பில் லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கும்போது செவ்வாய் என்கின்ற ஒரு பாவிக்கு மட்டும்தான் 10ஆம் இடத்தில் அவர் இருப்பது சிறப்பு என்கின்ற விதிவிலக்கை தருகிறதே தவிர மற்ற எந்த பாவியாக இருந்தாலும், பாவினா யாருங்க, தேய்பிரையாக இருக்கக்கூடிய சந்திரன், பாவர்களுடன் சேர்ந்த புதன், சனி, ராகு, கேது ஆகிய இந்த 5 கிரகங்கள், அரைப்பாவர் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் கூட இதில் விதிவிலக்கு, அவருக்கும் அங்கே திக்பலம் கிடைச்சிரும். அப்போ திக்பலத்தை அடையக்கூடிய சூரியனும் செவ்வாயையும் தவிர்த்து மற்ற 4 கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, பாவியருடன் சேர்ந்த புதன் மற்றும் தேய்பிரை சந்திரன் ஆகியோர் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் சில பல சங்கடங்களை தருகிறார்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஐயா, சங்கடங்களை தர்றாங்க அப்படின்னா எப்போ தருவாங்க? அவர்களுடைய தசை அமைப்புகளில் மட்டும்தான் தருவாங்க. 10ல் ராகு இருக்கிறாருங்க, ராகு திசை வந்த பொழுது ராகுவினுடைய புக்திகள் வரும்போதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த 10ல் இருக்கக்கூடிய ராகு சுபத்துவமின்றி இருக்கும் பொழுது, இயல்பாக இருக்கும் பொழுது, அவருக்கு யார் தொடர்பும் கிடைக்கல, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறார். அந்த மாதிரியான நிலைமைகளையும் உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்துடைய ராகுவினுடைய புக்திகள் வரும் பொழுது, தசைகள் வரும்போதெல்லாம் வேலை தொழிலில் நிர்பந்தங்கள், சங்கடங்கள், வேலை போவது, தொழில் மாற்றம் அடைவது என்பது போன்ற நெகட்டிவான பலன்களை கண்டிப்பாகவே செய்வார். எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ இதுக்கு விதிவிலக்கு என்னென்னா, அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவோட, சுக்கரனோட, வளர்பிறை சந்திரனுடைய பார்வை, இணைவு போன்ற தொடர்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் சாதகமற்ற பலன்களை தராமல் 10ஆம் இடத்தை மேம்படுத்தக்கூடிய, சுபத்துவத்தின் காரணமாக மேம்படுத்தக்கூடிய சில விஷயங்களை செய்கிறார் என்பது தான் உண்மை. 10ல் இருக்கக்கூடிய சனியும் அப்படி தாங்க.
சனி ராகுவை விட கொஞ்சம் குறைந்த கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்கின்ற வீட்டின் அமைப்பின் அடிப்படையில். சனியும் ராகுவும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த வீட்டின் இயல்புகளை கெடுத்தே பலன் தருவார்கள் என்பதன் அடிப்படையில் சனி 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் கூட அவர் 10ஆம் இடத்தை கெடுத்துத்தான் அவருடைய தசையில் பலன் தர வேண்டும் என்பது ஒரு விதிங்க. ஆகவே 10ல் பாவியாவது இருக்க வேண்டும் என்பது பெரும்பாலும் கோச்சார நிலைமைக்கும் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய சூரிய செவ்வாய் போன்ற இருவரை தவிர்த்து மற்ற பாவியர் யாராவது பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுடைய அமைப்புகள் சாதகமற்றமாக இருக்கும் என்பதே இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.